என்னங்க, உங்க தங்கச்சி வராலாம் தெரியும்ல? ஆமாமா தெரியும். அம்மா சொன்னாங்க. நாளைக்கு தானே வரா? ஆமா. பின்ன இப்ப அதுக்கு என்ன? ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன். ம் என் பையன் எனக்கு முதல்ல இருக்கிறவங்களே சமாளிக்க முடியல. இதுல அவங்களுக்கு துணையா வேற ஒன்று வருது. ரெண்டும் ரெண்டு பூதங்க. ஐயோ! என்னாச்சு? உன் முகம் ஒண்ணும் சரியில்லையே. எனக்கு என்னங்க, முதல்ல உங்க அம்மா காட்டுற பாசத்திலேயே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதுல நாளைக்கு உங்க தங்கச்சி வேற வந்தானா இன்னும் என்ன பாச மழையிலேயே நினைச்சிடுவாங்க. அதை தான் நினைச்சேன். ஏய், எதுக்கு இப்படிலாம் நினைக்கிற? விடு. அவ ஒண்ணும் சொல்ல மாட்டா. அம்மா ஏதோ வயசானவங்க. அவ ஏன் அப்படி பண்ண போறா? பார்க்க தானே போறேன், வரட்டும். ஆனா ஒண்ணு, உங்க அம்மா பண்றதே ரொம்ப ஓவரா தான் போகுது. இதுல அவ வேற என்கிட்ட ஏதாவது வாழை ஆட்டினா வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். அவ உன் பேச்சுக்கெல்லாம் வரமாட்டா. காலேஜ் போய் படிச்சுட்டு வரா. அவ போய் வீட்டுல ஏதாவது கலட்ட பண்றதா இருப்பாளா? விதை ஒன்று போட்டா சொர ஒன்று முளைக்கும். தாய் போலதான் பிள்ளையும் இருக்க போறா. நீங்க சொன்ன மாதிரி எதுவும் இல்லைன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். சரி விடு, பார்க்கலாம். பொண்ணுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், இது செய், அதை செய்யாத, ஆயிரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பொண்ணே வரல, அதுக்குள்ள இப்படி இன்னும் பொண்ணு வந்து. ஏமா மருமகளே, ஒரு காஃபி கொண்டா. என்னங்க அத்தை காஃபி? சரிம்மா, நீ போய் கிச்சன்ல வேலை எதுவும் இருந்தா போய் பாரு. இந்த வீட்டில் பெரியம்மா ஜவுளி எடுக்க கூப்பிட்டாக. அதான் வந்தேன். ஆடி தள்ளுபடிக்கு நல்ல ஜவுளியெல்லாம் நிறைய இருக்கு. நல்ல தள்ளுபடியா இருக்குமா? துணி எடுக்கணுமா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அத்தை, ஜவுளி கடைக்காரங்களை வர சொன்னீங்களாமே, வந்திருக்காங்க. ஆமா ஆமா, நான் தான் வர சொன்னேன். எல்லாம் நல்ல பட்டு புடவைமா. பார்த்து பொறுமையாக எடுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் தள்ளுபடியும் உண்டு. அந்த நீல கலர் புடவை கொஞ்சம் காட்டுங்க. என் நேரத்துக்கு நல்லா எடுப்பா இருக்கும். சேலை உனக்கு இல்ல, என் பொண்ணுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு தானே இனிமே மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். உன்கிட்ட என்ன சேலையே இல்லையா என்ன? அதானே பார்த்தேன். மருமக மேல அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சானே. நீ திருந்தவே மாட்டே கிழவி. ஏன் உன் பொண்ணுக்கு எடுக்கிறப்ப நான் எடுத்துக்க கூடாதா? என்ன மருமகளே, என்ன பேசிட்டு இருக்க மனமனானே? ஒன்றும் இல்லை அத்தை, நல்லா இருக்கு. அவளுக்கு இன்னும் 4 எடுத்து கொடுங்க சேர்த்துன்னு சொன்னேன். ஓ சரிம்மா சரிம்மா, அப்படிதான் பண்ணிட்ட போச்சு. ஏன்னா இன்னும் கூட 2 3 நல்ல படம் எடுத்து போடுங்க பாப்போம். இதோ காட்டுறேம்மா. ஐயா இது நல்லாவே இல்லையே, நேரம் தூக்கவே இல்லையே. அப்படியே தூக்கிட்டாலும். சரி விடுங்க, வேற காட்டுறேன். ஆஹா, இது நல்லா இருக்கே. அத்தை, இந்த புடவை நல்லாவே இல்லை, ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருக்கே. அண்ணே வேற காட்டுங்கண்ணே. நம்மளை விட இந்த கால பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. என் மருமகளுக்கு பிடிக்கலன்னா அப்ப என் பொண்ணுக்கும் பிடிக்காது. அட, சரியான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் போலே காலையிலேயே. அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கல. அட போப்பா. இந்த சேலை பாருங்க, உங்க மகளுக்கு கல்யாணத்தப்ப கூட கட்டலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. பார்த்தா விடவே மாட்டீங்க. ஆமா, இது ரொம்பவே நல்லா இருக்கே. இதோட விலை என்னங்க? 10,000 ரூபாய்மா. அடடே, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கே. நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தா இந்த மாமியார் கிழவிக்கும் பிடிச்சிருச்சே. ஒருவேளை பொண்ணுக்கு எடுத்துருமோ? விடவே கூடாது, நம்ம ஏதாவது பண்ணலாம். அத்தை, இதெல்லாம் வேண்டாம். நல்ல சிம்பிளாகவும் நல்லா இருக்கிற மாதிரி எடுங்க. இதெல்லாம் அவள் கல்யாணத்துக்கு கட்டிக்க மாட்டா. அவள் இஷ்டமாக தான் கட்டிப்பா. இப்போ கட்டிக்கிற மாதிரி எடுங்க. அதுவும் சரிதான். சரி அண்ணே, நீ வேற காட்டுங்க. அடடே, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதே எடுத்துக்காமே. ஆமா அத்தை, இது நல்லா இருக்கு. இந்த புடவை அவளுக்கு எடுப்பா இருக்கும். அப்பாடா, ஒரு வழியா எடுத்தாங்களே. இதோட விலை என்னண்ணே? 5,000 ரூபாய்மா. தள்ளுபடி எல்லாம் போய் 4,000க்கு கிடைக்கும். ஆடி மாசம் இல்ல. சரிங்க அண்ணே, தள்ளுபடினா இன்னொரு சாலையும் காட்டுங்க. ரெண்டா சேர்த்து எடுத்துக்கிறேன். இந்த சேலை பாருங்கம்மா, நல்ல மங்களகரமா மஞ்சள்ல இருக்கு. ஆமாப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என் பொண்ணுக்கு நான் 2 சாலையும் எடுத்துக்கிறேன். எவ்வளவு விலைன்னு சொல்லிட்டு சேர்த்து. 2 என்ன 20 கொடுத்தா எடுத்து கொடுப்பீங்க. பொண்ணுக்கண்ணா ஒரு நியாயம், மருமகளுக்கண்ணா ஒரு நியாயம். என்னமோ இவங்கெல்லாம், இவங்களையே நம்பிட்டு இருந்தா நான் அவ்வளோதான். ஒரு புடவையை கூட எடுத்துக்க முடியாது. நான் எடுத்துக்க போறேன்ப்பா. என்ன மருமகளே, இந்த 2 புடவையும் உன் நாத்துக்கு நல்லா இருக்கும்ல? ஆமாங்க அத்தை, அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். 2மே எடுத்துக்கங்க, நல்லா தான் இருக்கும். புடவை என்ன விலைன்னு சொல்லவே இல்லையானே? மஞ்சள் கலர் புடவை 7,500. தள்ளுபடி போய் 6,000 வரும். ரோஜா பூ புடவை 5,000 ரூபாய். தள்ளுபடி போய் 4,000 வருமா. சேர்த்து 10,000 ரூபாய் ஆகுது. என்னண்ணே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அட, இதுவே தள்ளுபடியில் கொடுத்தது தானம்மா. இன்னும் நான் என்ன குறைக்கிறது? எடுத்துட்டு வாங்கம்மா. சரி இருங்க, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். புடவைக்காரே, அந்த சிவப்பு கலர் புடவையை நானே எடுத்துக்கிறேன். அது என்னம்மா, உங்க அத்தை உங்க நாத்தனாருக்கு மட்டும்தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்களும் எடுத்துக்கணும்னு சொல்றீங்களே, ஒன்றும் பரவாயில்லையா? அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு வேண்டியது பணம், அதை நான் கொடுத்துட்றேன், நான் எடுத்துக்கிறேன். அவங்க சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வியாபாரம் பார்க்க வந்தீங்க, வியாபாரம் பாருங்களேன். அதுவும் சரிதான். எனக்கு வியாபாரம் ஆனா போதாதா? இதோட விலை 10,000மா. நீயே எடுத்துக்க. என்னங்கண்ணே, புடவைக்கு பணம். நான் இந்த சேலையை எடுத்துக்கிட்டேன்னு நீங்கள் அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம். சரிம்மா சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷண்ணே. என்னங்க சேலைக்கு பணம்?
நன்றிம்மா, போயிட்டு வரேன். வாங்கண்ணே. என்ன மருமகளே, உனக்கு எதுவும் புடவை வாங்கி கொடுக்கலான்னு வருத்தம் ஒன்றும் இல்லையே? சேச்சே, இல்லவே இல்ல அத்தை. என் நாத்துக்கு எடுத்தா என்ன, எனக்கு எடுத்தா என்ன? எனக்கு எடுத்த மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு எடுத்ததுல. அப்படின்னா சரி மருமகளே, நான் போய் சத்த கண்ணை சர்றேன். நீ மதியம் சாப்பாடு அனுப்புறேன், என்ன எழுப்பு. இவங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்க, வீட்டு வேலை செய்ய, சமைக்க, துணி துவைக்க, பாத்திரம் விளக்க, மற்ற எல்லாத்துக்கும் மருமக வேணும். ஆனா புடவை எடுத்து கொடுக்க மட்டும் கூடாதான். பொண்ணுக்கு மட்டும்தான் எடுத்து கொடுப்பாங்களாம். என்ன பாக்குறீங்க? உங்க வீட்லயும் இப்படிதானா? நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் செஞ்சுக்கணும். மற்றவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்தா நம்ம தான் நஷ்டப்பட்டு போவோம். நம்ம தான் பார்த்துக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.